முருகன், உங்களுடைய பதில். சார், இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ்காரர்கள் யாருமே தேசத்துக்காக பேசுவதில்லை, மக்கள் நலனுக்காக பேசுகின்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இல்லை என்று சொல்லுவது எவ்வளவு கேலி கூத்தான ஒரு விஷயம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இவருடைய நீங்கள் உலகத்திலேயே தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் அசிங்கப்பட்டு இந்திய நாட்டினுடைய கௌரவத்தை விலைபேசி வித்தது போல இன்னைக்கு அதானியினுடைய விஷயம் நீங்கள் அமெரிக்காவினுடைய கோர்ட்டு குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டதனால தான் நாங்கள் இதை பேசுகிறோமே தவிர யாரோ ஒருத்தர் சொல்லில்லை. நீங்கள் குற்றச்சாட்டுன்னா எல்லாம் குற்றச்சாட்டு தான். அப்போ 2G வழக்கில் ஒரு ஆண்டு காலம் கனிமொழி தூக்கி உள்ளே வச்சோம்ல, அதுவும் குற்றச்சாட்டு தானே. நிரூபிச்சா தூக்கி உள்ளே வச்சாங்க 1 வருஷம் ராஜாவையும் கனிமொழியும். இப்போ இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே வச்சாங்களே, நிரூபித்து குற்றச்சாட்டை நிரூபித்து அவருக்கு உள்ளே வச்சாங்களா 1 வருஷம்? இது அப்படி இல்லை. அமெரிக்கா நீதிமன்றம் இங்கே மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. அவன் ஒரு குற்றச்சாட்டுன்னா அதனால ஆட்சி இழந்த ஜனாதிபதிலாம் இருக்காங்க இங்கே, இல்லைங்களா? வரலாறு இருக்கு. அதனால நீங்கள் அமெரிக்க நீதிமன்றம் அவளை எளிதாக நீங்கள் கருதி விடக்கூடாது. அவர்கள் குற்றச்சாட்டி இருக்கிறார்கள். குற்றச்சாட்டில் உடனே சொல்றாரு, இங்கே 5 மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள வைங்க. நாங்கள் அதானே சொல்றோம். நீங்கள் அதானியின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருது அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்டு கொடுத்துருக்கிறது. ஒன்று அவரை பிடிச்சி உள்ள வைங்க, இல்லைன்னா அதை பற்றி ஒரு ஜேபிசி பாராளுமன்ற கூட்டுக்குழு வைத்து இது என்ன நிலவரம், என்ன விவகாரம் என்று அது நம்ம எல்லாம் பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். அதானே சொல்கிறோம். நீங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதானி விஷயம், மணிப்பூர் விஷயம், வக்வாரியத்தை பற்றிய விஷயம், அந்த சம்பல் 10 பேர் சாவடி, இதான முக்கியம். இதை பற்றி நாங்கள் கோஷம் போட்டு இதை பற்றி எங்கள் தீர்மானம் கொண்டு வாருங்கள், இதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் நீங்கள் மற்ற 16 தீர்மானம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ரைட்டு, நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லலையே. ரயில்வே துறைக்கு நீங்கள் மற்ற துறைக்கெல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் அதெல்லாம் எதுக்கல. அதெல்லாம் எல்லாம் அது முறைப்படி எப்பவும் வர வேண்டிய தீர்மானங்கள். இப்பொழுது கொதிப்பில் இருக்கக்கூடியது என்ன, இதை பற்றி நாம் பேசணும்னு கோஷம் போட்டால் நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். 12 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கிறோம். அப்புறம் திருப்பி வந்த பிறகு மறுபடியும் இன்னைக்கு பூரா ஒத்தி வைக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு 75வது ஆண்டு இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு, அதனால இன்னைக்கு கிடையாது. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது முருகனோட கருத்து இப்படி இருக்கு. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் விவாதங்களை அனுமதிக்க, நிராகரிக்கப்பட்டவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள வர முடியாது சார். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள். நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். எவ்வளவு ஆண்டு காலம் நிராகரிக்கப்பட்டாங்க? ஒரு சமயத்தில் 2 பேர் இருந்தாங்க. நிராகரிக்கப்பட்ட கட்சி திருப்பி கட்சி நடத்தலையா? பாராளுமன்றத்துக்கு வெற்றி பெற்று மக்கள் ஆதரவை பெற்ற பிறகுதான், மக்கள் ஆதரவை நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் சார். நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க சார். நீங்க பாரதிய ஜனதா கட்சி 50 ஆண்டு காலம் ஆண்டுகிட்டு இருக்கா? அந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே 2 சீட் வந்தீங்க. அப்ப நிராகரிக்கப்பட்ட கட்சி தானே. 2 பேர் வந்தாலும் அவன் பார்லிமெண்ட்ல அவனுக்கு உரிமை இருக்குல்ல பேசுறதுக்கு. அது மாதிரி நீங்க நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் சொல்ல முடியாது. அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், மாறி மாறி வரக்கூடியது. அதுல நிராகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அதெல்லாம் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு. அதை ஒண்ணு நிராகரிக்கல. அதனால பார்லிமெண்ட்டுக்கு வெற்றி பெற்று மக்கள் ஆதரவை பெற்று உள்ளே போறவர்கள் அந்த தொகுதியை பற்றி மட்டும் தான் பேசணுங்கிறார். என்னங்க இது? பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த தொகுதிக்காக தான் போறாங்க. அந்த தொகுதிக்கு வேண்டியதை மட்டும் பேசணும். தேசத்தை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் பேச்சா? தேசத்துக்கு ஒட்டுமொத்தமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பாராளுமன்றத்தின் மெஜாரிட்டி உறுப்பினர்கள் சேர்ந்து தான் முடிவு எடுக்கிறோம். அதான நாட்டினுடைய சட்டம். அப்படி இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றதெல்லாம் பேசக்கூடாது. அமெரிக்கா நீதிமன்றம் போட்டிருக்கிற அந்த இதை பற்றி இங்கே பேசக்கூடாது, நீங்கள் அதானியை பற்றி பேசக்கூடாது, மணிப்பூரை பற்றி பேசக்கூடாது, உங்களுடைய தொகுதி நாகப்பட்டினத்தை பற்றி பேசுங்க, தஞ்சாவூரை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சரியா? இது ஏங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது இவர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறார்கள்? எத்தனை முறை நடத்தவே விடலை. 2Gங்கிற பேரில் சொல்லி எத்தனை நாள் முடக்கி வச்சுருந்தாங்க பாராளுமன்றத்தை. அதனால இவங்க மட்டும் என்ன அப்படியே கரெக்டா நியாயமா பேசி உத்தமனாக அப்படியே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்களா? பிரதமர் மோடியுடைய பேச்சு எதை உணர்த்துது சார்? நீங்க பிரதமர் மோடியுடைய பேச்சு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று சார். காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்துற மாதிரிலாம் அவர் ஏற்கனவே நாங்க உள்ள பேசுறதுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் எப்பொழுதுமே தேச நலனுக்காக மக்களுக்காக பார்லிமெண்ட்ல பேசுவதில்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அசிங்கப்படுத்துறாரு அவரு. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டை 80 ஆண்டு காலம் ஆண்டவரை இந்த நாட்டுக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை அமைத்ததே காங்கிரஸ். இந்த நாட்டில் இன்னைக்கு ஏதோ 10 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த நாட்டினுடைய எல்லா வித வளத்தையும் கொண்டாந்து எல்லா வித இதையும் பண்ணி உலகத்திலேயே பெரிய நாடுன்னு கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார். ரூபாய் 54 ரூபா, ஒரு டாலருக்கு 54 ரூபாய், இப்போ என்ன வருது? 87 ரூபா இருக்கு. இப்போ
மோடியுடைய பேச்சு தான் நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு மோடியுடைய பேச்சு வந்து காங்கிரஸ் கட்சியை கேவலப்படுத்தி, நீங்க பார்லிமெண்ட் கூடுறதுக்கு முன்னாலேயே எங்களை கேவலப்படுத்தி பேசினால் நாங்க சும்மா விட மாட்டோம் சார். சரி, பார்லிமெண்ட்ல நாங்க வந்து நியாயத்தை கோரிக்கை வைத்தால் நீங்கள் ஒத்தி வைத்து விட்டு போகிறீர்கள். உங்களுக்கு அதை பேச தயாரா இல்ல. நான் ஜேபிசி வச்சு நீங்க அறிவிங்க, விசாரணை பண்ணுங்க. ஓகே முருகன், ரவிச்சந்திரனுடைய கருத்துக்கான உங்களுடைய பதில். சார் ரவிச்சந்திரன் சார் எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான். ஆனால் வந்து பாராளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை மறக்கவேண்டவன் சொன்னேன் சார். இல்ல இல்ல அப்படி எல்லாம் தேச திருப்பி போலீஸ் அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. இல்ல இல்ல நான் பாம் வச்ச அந்த 6 பேரை சொன்னேன். சரி அது இல்ல சார், நீங்க அது மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஒரு பொது இடத்துல அப்படி பேசும்போது அந்த 6 பேர் பார்லிமெண்ட்ல மறக்க வேண்டாம் என்னது அது வேண்டாம், அதெல்லாம் அந்த பேச்ச வேண்டாம். 6 பேர் அதானி பிரச்சனை என்பது இன்று நேற்று வந்ததல்ல. 159வது இடத்தில் இருந்தவர் ஒரு தொழிலதிபர் தான். இன்னைக்கு வந்து 15வது இடமோ 16 இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காருன்னு சொன்னா இந்த 10 ஆண்டுகளுக்குள் அவர் செய்த தொழில் புரட்சி அல்ல. இவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கை கொடுத்தார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு கூடவே தன்னுடைய ஃபிளைட்லயே அழைச்சிட்டு போறாரு சார். நிலக்கரி சுரங்கம் சம்பந்தமா ஏலம் எடுப்பதற்கு இங்க இருந்து அங்கே போறாரு. அங்கே போய் அங்கே இருந்து நம்ம இந்திய நாட்டு வங்கிகளுக்கு உத்தரவு போட்டு அவன் கடன் கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் நாங்களெல்லாம் எங்களை மாதிரி எல்லாம் நாங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து கடுமையா விமர்சனம் வந்த பிறகு அந்த வங்கியை பின்வாங்கினுச்சு. அது அப்பலேருந்து ஆரம்பிச்சது சார். இன்னைக்கு வந்து கென்யாவில் இன்னைக்கு இவங்களால் வந்து இங்கே பாருங்க, அதானி செய்த மிகப்பெரிய தவறுகளை உலக நாடுகளே ஏற்றுக்கொள்கிறது. உலக நாடுகளே வந்து அமெரிக்க நீதிமன்றம் மிக சாதாரணமாக தீர்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மிக சாதாரணமாகலாம் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நீங்கள் கென்யா நாட்டில் வந்து அவர் கூட போட்ட பல ஆயிரம் கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஷேக் ஹசீனாவோடு வங்கதேசத்தில் இந்த மின்சாரத்துறை சம்பந்தமாக போட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட்டை அந்த ஒரு கோர்ட் ரத்து பண்ணுது சார். அதனால வந்து நீங்க உலக நாடுகளே அந்த தீர்ப்புல வந்து ஏதோ விஷயம் இருக்கு, இதுல வந்து மிகப்பெரிய குளறுபடி இருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இல்ல தீர்ப்புல வழக்குன்னு இது இடைக்கால தீர்ப்பு சார். இது அரஸ்ட் வாரண்ட்ங்கிறது இடைக்கால ஒரு தீர்ப்பு, இடைக்கால ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட் தானே. அதை வந்து நீங்க கோர்ட்டினுடைய முடிவு சார், அப்படி சொல்லலாமா? தீர்ப்புன்னு வேண்டாம், முடிவு. அந்த நீதிமன்றம் கொடுத்த அந்த முடிவில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஆதாரங்கள் இருந்தால் உலக நாடுகளே அதை மதித்து, ஏன்னா அமெரிக்க நீதிமன்றம் அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து பிடிவாரண்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கொடுத்துருக்கிறத நம்புறான் எல்லாரும். அதனால தான் கென்யாக்காரன் வந்து ரத்து பண்ணுறான், பங்களாதேஷ் வந்து எல்லா உலக நாடுகளும் காரி துப்புது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு சார். இதெல்லாம் நீங்கள் வந்து அதானிக்கு முட்டு கொடுத்து பேசி இந்திய நாட்டினுடைய மரியாதையே போயிடும் இருக்கு சார். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்ட இடத்துல தான் அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. 5-6 மாநிலம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜம்மு காஷ்மீரில் இவங்க ஆட்சி தானே இருந்தது, கவர்னர் ஆட்சி தானே இருந்தது, அதாவது ஜனாதிபதி ஆட்சி தானே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நடந்திருக்கு. அப்போ ஜம்மு காஷ்மீரில் பண்ணதுக்கு நீங்கள் தான் லஞ்சம் வாங்கினீங்களா? அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதான் சொல்கிறாரு. ஒரு முதலமைச்சர்லாம் தூக்கி ஜெயிலில் வைங்கிறாரு. சரி வைங்க, அதையாவது விசாரணை நடத்தி முதலமைச்சர் தான் அதுக்கு காரணமாக வைங்க. இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? 1000 கோடி நாங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், 1000 கோடி திருப்பி கொடுத்துறோம், சமாச்சாரம் எனக்கு வேணாயா அப்படிங்கிறான். அதான் நீங்களுடைய இல்லீங்களா? விளையாட்டுத்துறைக்கு கொடுத்த நன்கொடையை கூட நாங்க திருப்பி கொடுக்குறோம் இல்லீங்களா? அதனால வந்து இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறத நீங்க வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவர், நம்ம நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர் உங்களை பொறுத்தவரையில. அப்படி இருக்கும்போது அதுல நடந்திருக்கிற உண்மை என்ன, அவர் வந்து உண்மையிலே கைது செய்யப்பட வேண்டியவரா இல்லையா என்பதை விசாரிப்போம். விசாரித்து நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குரிய பதிலை வந்து அமெரிக்க நீதிமன்றத்துக்கு சொல்லணும். ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, இல்லைன்னா நாடு கடத்தணும். சரி, எதையாவது ஒன்று பண்ணுங்க. அதானி விவகாரத்தில் நாங்க எடுத்த உடனே நடவடிக்கை அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க அப்படிலாம் கேட்கல. முதற்கட்டமா ஒரு விசாரணையாவது நீங்க நடத்துங்கன்னு தான் நான் கேட்கணும். நீங்க சொல்ல வரீங்க பாராளுமன்ற குழுவை கூட்டி இந்த சமாச்சாரத்தை பற்றி பேசுவோம். அதில் எங்கள் மாநிலம் காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் கூட்டணி கவர்மெண்ட் இருந்த மாநிலங்களில் எல்லாம் அந்த ஊழல் நடந்திருக்கிறது. அதிகாரிகள் வாங்கியிருக்கலாம் சார், அதிகாரிகள் வாங்கியிருப்பான். அந்த முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் வாங்கினா தெரியாம வாங்கினா விசாரிப்போம். அதையும் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க சார். அப்படி ஒரு தவறு நடந்தால் தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லைங்களா? அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்படியா தப்பிச்சு போற பாக்குறாங்க. இந்த தவறே நடக்கலன்னு அவர் பேசல பாருங்க. தவறு நடந்தது, எங்க நடந்தது? 5 மாநில உங்களுடைய முதலமைச்சர்கள், எதிர்கட்சி முதலமைச்சர்கள் இருந்த மாநிலத்தில் நடந்திருக்கு. அப்போ ஜம்மு காஷ்மீர் நடந்தது என்ன? சரி, இவ்வளோ இது பண்ணுறீங்களா? ஜம்மு காஷ்மீரில் வந்து 370 வந்து நீக்கினீங்க, அதை வந்து நீக்கிய தவறுன்னு சொல்லி அவன் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அப்போ ஜம்மு காஷ்மீர் பாராளுமன்ற சட்டமன்றத்தை நடக்க விடாமல் பண்ணீங்களே எப்படி? எவ்வளோ பெரிய கோஷம் போட்டீங்க, எவ்வளோ கலாட்டா பண்ணீங்க, அது என்ன நியாயம்? அதப்போ அது ஒரு சட்டமன்றம் சார். அவன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர, அவனுக்கு மெஜாரிட்டி இருக்கு, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறான். நீ அதை தடுக்கிறது எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எவ்வளோ அடிதடி நடந்தது? அப்போ அது மட்டும் நியாயமா?
சரி. என்பதுதான் நான் கேட்கிறோம். இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். நீங்க நினைச்சதெல்லாம் நாங்க வந்து லிஸ்ட் போட்டோம். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு பார்லிமெண்ட் பேசுறது நாங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு தான் பார்லிமெண்ட்டுக்கு போறோமா? இந்த நாட்டில் நடக்கின்ற அயோக்கியத்தனங்களை, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கெடுதலான விஷயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கு தான் நாங்க எதிர்க்கட்சி இருக்கிறோமே தவிர உங்களுக்கு ஜால்ரா தட்டிட்டு போறதுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய இது. சரி.